அனைவருக்கும் வணக்கம். இது பராபவ வருஷம், வைகாசி மாதம். வைகாசி மாதம்னாவே ஜாதக ரீதியாக அது ரிஷப மாதம்னு சொல்லுவோம். பராபவ வருஷம்னாவே அந்த வருஷத்தினுடைய பெயர் பராபவம். அந்த பராபவ வருஷத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. தமிழ் வருஷங்கள் மொத்தம் 60 வருஷத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. இப்போ ஆங்கில வருஷம்னு எடுத்திங்கன்னா 2000, 2026, 2027, 2028 நம்பர் மட்டும்தான் வரும். அந்த நம்பருக்கு தனியாக நம்ம ஒரு ஜோசியை சொல்லலாம். அது நியூமரலாஜி. இப்போ 2026 அப்படின்னா உங்களுக்கு 10 கூட்டு எண் 10. 10ல் அதை கூட்டினீங்கன்னா 1. 10 தனியாக சைபருக்கு மரியாதை கிடையாது, மதிப்பு கிடையாது. அதனால் அது 1. 1ன்னா சூரியனுடைய நல்ல ஆளுமை உள்ள வருஷம் அப்படிங்கிறது நியூமரலாஜியில் ஒரே விஷயமாக முடிஞ்சு போச்சு. ஆனால் பராபவம் அப்படின்னா பர உபகாரம், பரோபகாரி, ஒரு பராபவம் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியை குறிக்கக்கூடியது பராபவம். அதனால் இந்த வருஷத்தில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பார்கள் அப்படிங்கிறது உண்மை. அதனால் இந்த பராபவம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒருவருக்கொருவர் உதவி பண்ணுறது. உதவி பண்ண முடியாது அப்படின்னா, அதாவது உதவிங்கிறது எப்படி அப்படின்னா, நம்ம கேட்காம கிடைக்கிறதுக்கு பேர் உதவி. நம்ம கேட்டு பண்ணுறதுக்கு பேர் உதவி கிடையாது. உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்னா, அந்த நட்புக்கு அந்த நட்பு செய்யக்கூடிய அந்த வேலை அது ஒரு உதவி. ஒருத்தர் முடியாமல் இருக்காங்கன்னா வாலண்டியராக ஒருத்தர் நமக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் உதவி. நம்ம கேட்டு எனக்கு கை பிடிச்சி விடு, என்னை தூக்கி விடு அப்படின்னா அது நம்ம யாசகம் கேட்குற மாதிரி. அடுத்தவர்களை எதிர்பார்த்திருப்பவர்கள், அவர்களுக்கு இந்த பராபவம் கணக்கில்லை. அப்போ இந்த வருஷத்தில் பராபவ வருஷத்தில் சூரியன் மேஷ மாதம்னு சொல்லக்கூடிய சித்திரையில் ஆரம்பித்து மீன மாதம்னு சொல்லக்கூடிய பங்குனி வரை ஒரு மாதத்துலேயும் சூரியன் 30 நாட்கள் இருந்து தன்னுடைய தலையாய கடனை செய்து தலையாய உதவியை செய்கிறார். அந்த வகையில் இந்த வைகாசி மாதம், ரிஷப மாதம், இந்த மாதத்தில் சூரியன் ரிஷபத்தில் இருக்கிறது, குரு மிதுனத்தில் இருந்து இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதியில் குரு பெயர்ச்சியானது சரியாக நடக்கிறது. அப்போ குரு பெயர்ச்சி வருது. குருவோட புதன் இருக்கிறது, குருவோட சுக்கிரன் சேர்றது, அதாவது கிரக நிலை. சந்திரன் இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறது மேஷராசிலேருந்து ஆரம்பிக்கிறார். செவ்வாய் மேஷத்திலேயே இருக்கார். புதன் சூரியனோட ரிஷபத்திலையும் மிதுனத்திலையும், குரு மிதுனத்திலையும் கடகத்திலையும், சுக்கிரன் மிதுனத்திலையும் கடகத்திலையும், சனி பகவான் மீனத்தில், ராகு கும்பத்தில், கேது சிம்மத்தில். ராகு கேது பயிற்சிக்கு இந்த 4 மாதம் இருக்குது. அப்போ இந்த மாதத்தில் எது வருது? குரு பயிற்சி வருது. அந்த குரு பயிற்சியை நம்ம அடுத்தாப்புல நம்மளுடைய சேனலில் விரிவாக உங்களுக்கு குரு பயிற்சி பலன் கண்டிப்பாக சொல்லப்படும். அனைவரும் காத்திருந்து அதை கேட்டு அனுபவியுங்கள். ஆக இந்த ரிஷப மாதம் விசேஷம் என்ன இருக்குது? வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள், முருகன் பிறந்த நாள். அன்றைய தினத்திலே சில ஊர்களில் சில க்ஷேத்திரங்களில் தேர்
நடக்கும். முருகனுக்கு வைகாசி விசாகம் திருவிழா கொண்டாடப்படும். அதை தவிர பெரிய ஒரு விசேஷம் கிடையாது. ஆனால் வைகாசி மாதங்கிறது சுப மாதம். வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, திருமணம் நிச்சயம் பண்ணுறது, திருமண பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எல்லாத்துக்கும் இந்த மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். 4/5/2026, அதாவது சித்திரை மாதம் கடைசியிலிருந்து வைகாசி மாதம் 15 தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திர காலம். இந்த அக்னி நட்சத்திர காலங்கிறது சில பேர் அதை பாரம்பரியமாக அதில் எல்லா காரியங்களும் செய்வாங்க. சில நபர்கள் அக்னி நட்சத்திரம்னு சொல்லி ஒதுக்கி வைக்கலாம். இதெல்லாம் அவர்களுடைய சம்பிரதாயப்படி அவர்களுடைய முறைப்படி செய்யக்கூடியது. அதனால் இதுக்கும் சாத்திரத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அக்னி நட்சத்திரத்தில் தாராளமாக குடி போகலாம், பால் காய்ச்சலாம், வீடு மனை நிலம் வாங்கலாம். சில ராசிகள், சில நட்சத்திரங்கள். மற்றபடி குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறந்த புண்ணியாஜனம் பண்ணுறது, இந்த திரட்டி குழந்தைகள், பெண் குழந்தைகள் பெரிய மனுஷியாகி திரட்டி பண்ணுறது, நிச்சயதார்த்தம் பண்ணுறது, இது எல்லாமே தாராளமாக செய்யலாம். அக்னி நட்சத்திரத்தில் என்ன பண்ணக்கூடாது? வீட்டில் இருக்கக்கூடிய நாம் வளர்க்கக்கூடிய மரங்களை வெட்டக்கூடாது, மொட்டை அடிக்கக்கூடாது. குலதெய்வம் கொள்ள போய் மொட்டை அடித்து காது குத்துறேன் மொட்டை அடிக்கிறேன்னு செய்யக்கூடாது. தொலைதூர பயணங்களை செய்யக்கூடாது. முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது. வியாபாரம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு நிறுவனமோ ஒரு தொழில் கடையோ வியாபாரமோ தொழில் நிறுவனமோ ஆரம்பிக்கக்கூடாது. ஹோட்டல் ஆரம்பிக்கலாம். நிறுவனங்கள், இயந்திர சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் ஆரம்பிக்கக்கூடாது. இதெல்லாம் அக்னி நட்சத்திரத்தில் சூரியன் இப்போ ரிஷப மாசம்னா கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுவார். அப்போது கிருத்திகையும் மிருகசீரிஷ நட்சத்திரம் ரெண்டுமே அக்னியினுடைய நட்சத்திரம், நெருப்பு நட்சத்திரம். அப்போ அதில் நம்ம எந்த ஒரு காரியங்களையும் சூரியனே சுட்டெரிக்கக்கூடியவர், அதில் இந்த நட்சத்திரங்கள் இன்னும் ஜாத்தியாக சுட்டெரிக்கும். அதனால் இது சம்பிரதாய முறைப்படி இருந்தாலும் நம்மளுடைய சமுதாயத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் இது வெயில் நேரம், சூரியன் அக்னி நட்சத்திரம்னா உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரம். அதனால் நல்ல காரியங்களை அந்த காலத்தில் இருந்த பெரியவர்கள் தவிர்த்தார்கள். அது அவரவர்கள் குல வழக்கப்படி சம்பிரதாயப்படி நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் நட்சத்திரம். எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் எவ்வளோ வேலை நினைச்சாலும் செய்யக்கூடிய வேலைகள் மட்டுமே உங்களால் செய்ய முடியும். கற்பனை கடந்த காரியங்கள் உங்களுக்கு சிதறும், பதறும். ஏன்னா அதில் கற்பனை கலந்துருது. உண்மையான காரியங்கள் கரெக்டாக நடக்கும். அது நடக்குதா இல்லையாங்கிறது உங்களுக்கு ஒரு சந்தேகம், பயம். இந்த பயத்தை நீக்கிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கிரகம், உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த கிரகம் உங்களுக்கு நல்லது பண்ணுமோ அதெல்லாம் நல்லது பண்ணுற இடத்துல தான் இருக்கு. நீண்ட கால முதல் போட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், நீண்ட காலமாக செய்யணும்னு நினைச்ச தொழிலை ஆரம்பிப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் இது நல்ல மாதம். டைரெக்டாக 25 வயசுக்கு மேலே பார்த்தோம்னா
நான் தான் ஏற்கனவே 12 ராசிக்கும் இந்த மாதம் சுப மாதம். திருமணத்துக்கு உண்டான பேச்சுவார்த்தை, திருமண காரியங்கள் முன்னேற்றம். பேச்சுவார்த்தை நடத்தினீங்கன்னா கண்டிப்பாக இது டக்குன்னு முடியக்கூடிய நேரம். குழந்தை செல்வம், ஒரு குழந்தை இருக்கு, 2வது குழந்தை கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதம் நல்ல செய்தி கிடைக்குது. திருமணமாகி கணவன் மனைவி வேலை விஷயமாக இல்லை வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்தினால இருக்கிற இடத்த விட்டுட்டு கணவன் மனைவி பிரிவாக இருக்கக்கூடிய விஷயத்தில் இந்த மாதம் சேர்க்கை கிடைக்கும். அதாவது குடும்பத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய மாதம் இது. அதனால் மருத்துவர்கள் நம்பிக்கை கொடுத்த தம்பதிகளுக்கு அது எந்த வயசாக இருந்தாலும் புத்திர பாக்கியத்துக்கு உண்டான சுபயோக சுப மாதம். வேலை வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் ரொம்ப காலமாக ட்ரை பண்ணிருந்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் ட்ரை பண்ணிட்டுருக்கணும். இது உடனே உங்களுக்கு குரு பயிற்சி கொஞ்சம் சுமாராக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடிய சூழ்நிலையை தான் சொல்லுவாங்க. ஆனால் ரிஷபராசிக்கு குரு பயிற்சிக்கு சம்மந்தமே இல்லை. அது குரு எவ்வளோ பெரிய நல்ல இடத்துல இருந்தாலுமே சுமாரான வேலையை தான் செய்வார். கெட்ட இடத்துல இருந்தாலுமே அதுவும் சுமாரான வேலையை தான் செய்வார். ஆனால் ராசிக்கு 11ஆம் அதிபதி நல்லது செய்யறதுக்கு அவருக்கு நிறைய கடமை இருக்கு. அந்த வகையில் உங்களுக்கு வேலைக்கு முயற்சி முயற்சி முயற்சி, அதனால் வரக்கூடிய லாபம், அடிக்கடி தொழிலை மாற்றுறது, அடிக்கடி வேலை செய்கிற இடத்த மாற்றுறது, அடிக்கடி ரெஸ்ட்டில் இருக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக உண்டு. அதனால் உங்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் சிந்தனை செயல் உங்களுடைய எண்ணத்தில் நீங்கள் முடிவு பண்ணிக்க. 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய நேரம். கனவு கற்பனை இதெல்லாம் ஒரு பக்கமாக ஒதுக்கிட்டு நமக்கு இதுதான் நடக்கணும், நமக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரே நெரேட்டிவ் செட் பண்ணி அது பிரகாரமே இருக்க இந்த மாதம் உங்களுக்கு எந்த கட்டமும் இல்லாமல் சரியாகக்கூடிய மாதம். சரியாக நடக்கும். பண விஷயத்தில் நிதி, அதாவது ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட வகையில் தயவு செஞ்சு புதியதாக எதுவும் கடன் வாங்க வேண்டாம், கடன் கொடுக்க வேண்டாம். உங்கள் ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் அது குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். வீட்டுக்காக குடும்பத்துக்காக கடன் வாங்கிறது நல்லது தான். ஆனால் ஒரு கடனை அடைச்சிட்டு இன்னொரு கடன் வாங்குங்க. இல்லை சும்மா ஃபோனில் வந்து கேட்குறாங்க பாருங்க, டெய்லி கிரெடிட் கார்டு வாங்கிக்கிறீங்களா, உங்களுக்கு பர்சனல் லோன் வேணுமா, நாளைக்கே முடிஞ்சிடும் நாளானிக்கே முடிஞ்சிடும்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் டேட் ஆகுது அப்ளை பண்ணுங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அதிலெல்லாம் மனசு மாறி சும்மா இருக்கட்டுமே வாங்கி வச்சு தான் போட்டு பார்ப்போமே அப்படின்னு கடன், தேவையில்லாத கடன் வாங்க வேண்டாம். இது ஒரு எச்சரிக்கையாக தான் நான் சொல்கிறேன். அதே போல் கடனை கொடுக்காதீர்கள். ரொம்ப தெரிஞ்ச நட்பு, நானும் அவங்களும் ரொம்ப இப்படி கைகோர்த்து நிற்கக்கூடியவர்கள் கேட்குறாங்க, எனக்கு அவங்கள பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் கடன் கொடுக்கக்கூடாது, கைமாத்து கொடுக்கக்கூடாது. பண விஷயத்தில் உதவி பண்ணிங்கன்னா பின்னாடி நாளைக்கு நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி ஆவீர்கள்.
இந்த ராசிக்கு உண்டான அடிப்படை தத்துவம். அதே போல் 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தயவு செஞ்சு கணவன் மனைவி உறவில் வீண் வாக்குவாதம், விதண்டாவாதம், தேவையற்ற சிக்கல்கள் வரக்கூடிய பேச்சுக்கள் வேண்டாம். அதே போல் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களுடைய குடும்பத்தை அமைத்து அவர்கள்ட்ட நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன்லாம் நல்ல முறையில் இருக்கிறது நல்லது. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நன்மை தரும். லேவாதேவி கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு ஒரு அனுகூலம் உண்டு. வியாபார விஷயத்தில் நல்ல வியாபாரம் நடக்கும், அதில் லாபம் உண்டு. வெளியூர் பிரயாணங்களால் நல்லதே நடக்கும். 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் அமைதி, சந்தோஷம், குடும்ப ஒற்றுமை, குறிப்பாக பெண்கள் கணவரிடத்திலே வீண் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது 70 வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் உண்டான பலன். உங்களுடைய சேமிப்பு, சொத்து உங்கள் காலத்துக்கு அப்புறம் உங்கள் குழந்தைகளுக்கு வரணுங்கிற ஒரே எண்ணத்தில் உங்களுடைய செலவுகள், சேமிப்புகளை நீங்கள் செட் பண்ணிக்கணும். மீண்டும் சந்திப்போம். நல்லதே நடக்கும்.